இன்று தொழிலாளர் தினம் என்றாலே இந்நாட்டில் தமிழ் படைப்பாளர்களின் நினைவுக்கு வருவது தென்றல் வாசகர் விழாதான். அந்த வகையில் இவ்வாண்டு தனது 25ஆம் ஆண்டு விழாவை வெள்ளி விழாவாக தென்றல் வானம்பாடி வாசகர் திருவிழாவாக இவ்வாண்டு இங்கு தலைநகர் கிங் ஹோட்டலில் நடைபெற்றது. தென்றல் வானம்பாடி ஆசிரியர் வித்யாசாகர் தலைமையில் திரளான வாசகர்கள் நாடு முழுவதுமிலிருந்து கலந்து கொண்ட இவ்விழாவை இவ்விதழின் தீவிர வாசகரும் பிரபல தொழில் அதிபருமான புத்ரி சில் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோ புத்ரி A.P. சிவம் வாழ்த்து கவிதை கூறி விழாவை தொடக்கி வைத்தார். தென்றல் வானம்பாடி வெள்ளி விழா கவிதை. தென்றல் தொடும் நேரத்தில் பிறந்தது ஒரு குரல், தேன் சிந்தும் இசையாய் நெஞ்சங்களை நிரப்பியது. வானம்பாடி பறந்தது கனவுகளின் வெளியே, வாழ்க்கை பாடலாக்கி காலத்தை வென்றது. 25 ஆண்டுகள் ஒரு கணம் போல் முடிந்தாலும் அதில் பதிந்த தடங்கள் 100 ஆண்டுகளுக்கு பேசும் சுவடுகள். காட்டின் மேன்மை போல தொடங்கிய பயணம் இன்று புயலின் வலிமையாய் உயர்கிறது. விழாவுக்கு சிறப்பு வருகையாளராக கலந்து சிறப்பித்த தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்க நிர்வாக இயக்குனர் தமிழ் காவலர் டத்தோ ப. சகாதேவன், இவ்வாண்டுக்கான தென்றல் வானம்பாடி சாதனையாளர் விருது பெற்ற பாடாங் செராய் முனைவர் க. உதயகுமார் மற்றும் ஜாசின் A. தேவராஜன் ஆகிய இருவருக்கும் அவ்விருதுகளை எடுத்து வழங்கி சிறப்பித்தார். டத்தோ புத்ரி A.P. சிவம் சிந்தனையில் உருவாகிய தென்றல் வானம்பாடி அதிகாரப்பூர்வ கொடி இன்றைய தினத்தில் அறிமுகம் கண்டது. ஆண்டுகள் நடந்திருக்கும்ன்றது நமக்கே மலைப்பாதான் இருக்கு. நேற்று தொடங்கின மாதிரி இருந்ததுக்கு 25 வருஷம் ஆயிடுச்சு வெள்ளி விழா. அந்த விழாவில் நமக்கு நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் செய்த ஒத்துழைப்புகள், நீங்கள் செய்த அர்ப்பணிப்புகள் அது ஒரு புறம். அதை சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள்லாம் கடந்து போகுது. நிறைய போராட்டம், நிறைய சோதனைகள், நிறைய எரிச்சல், நிறைய மனக்குமச்சல், உள்ளிருந்து நிறைய போராட்டம், வெளியிலிருந்தும் நிறைய போராட்டம். அதற்கு மத்தியில் தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு கவிதை, இந்தியாவில் நடந்த கவிதை. அதாவது என்ன கவிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்டில் போய் கவிதை எழுதியிருக்கிறாங்க. எந்த கவிதை சிறந்த கவிதை, அவங்களுக்கு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 4-5 பேர் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. நேராக சுடுகாட்டில் போய் பார்த்தா இறந்தவங்களுக்குலாம் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. முத ஒரு கவிதை யாரை எழுதியிருக்குன்னா, ஒரு குடிகாரன், அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்த இடத்துல ஒரு கவிதை எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, எப்பொழுதும் தண்ணியில இருந்தான், பாவம் இன்னைக்கு தரையில இருக்காங்க அப்படின்னு. ஒரு 4-5 பேர் ஆய்வு பண்ணியிருக்காங்க. சரி, உன்னோட கவிதைக்கு ஒரு 70% பாயிண்ட் கொடுப்போம் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் போய் பார்த்துருக்காங்க, ஒரு நடிகை இறந்திருக்கிறான். அங்க என்ன எழுதியிருக்குன்னா, திறந்து பார்க்காதீர்கள், இன்னைக்கு தான் மேக்கப் இல்லாம தூங்குறா அப்படி எழுதி இருந்துச்சு. அப்புறம் ஒரு அரசியல்வாதி இறந்துட்டாரு. கோச்சு கதை, இந்தியா கதை, இங்க உள்ள கதை இல்லை. அரசியல்வாதி இறந்துட்டாரு. அங்க என்ன கவிதை எழுதியிருக்குன்னு பார்த்தா, தயவு செய்து யாரும் கையை தட்டாதீங்க, எந்திரிச்சு வந்துட போறான் அப்படின்னு. இப்படி இல்லாம கவிதை எழுதுவாங்க. அப்படியே எழுதிக்கிட்டு அப்படியே போகும்போது ஒரு விபச்சாரி இறந்துருக்கிறா. அவரோட கவிதை என்ன இருக்குன்னா, தயவு செய்து தொடர்ந்து பார்க்காதீங்க, இன்னைக்கு தான் அவன் தனியா தூங்குறா அப்படின்னு. எல்லா கவிதைக்கும் பரிசு கொடுத்துட்டோம்னா, ஒரு இடத்துல ஒரு எழுத்தாளர் இறந்துட்டார். அவரோட கவிதை அங்கே பார்க்கிறாங்க. இவருக்கு என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவர் உறங்கி விட்டார், அவர் எழுத்தை மென்று உறங்காது அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அப்ப எழுத்தாளர்களுக்கு தான் ஒரு மரியாதை. சித்திரம் வரைவதற்கு சுவர் தேவை. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தமிழை எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் நமக்கு தளம் தேவை. அந்த தளம் தான் தென்றலும் வானம்பாடியும். அந்த தளத்தை கொடுத்திருக்கின்ற ஆசிரியர் வித்யாசாகருக்கு நான் முதலில் தலை வணங்குகின்றேன்.
துள்ளி மானென துள்ளி வந்த வாசக இதயங்களை அள்ளி வந்து வெள்ளி விழா பந்தலில் சொந்தங்களென சேர்த்து வைத்து கொண்டாடுகின்ற ஆண்டு விழா இல்லை, ஆண்டவன் விழா. இந்த காலகட்டத்திலும் பத்திரிகை சிறப்பாக நடத்தி இது பெரிய வெற்றி என்னவென்றால் இந்த அரங்கத்தில் நிறைய வாசகர்கள், இது ஒரு பெரிய வெற்றி. இந்த பயணத்தில் பயணித்த அன்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல 14 வயதில் ஆசிரியர் வித்யாசாகர் அவருடைய வானம்பாடியை வந்து அது ஒரு புதன்கிழமை வருமோ இல்லை சனிக்கிழமை வருமோ தெரியாது சார். எங்கள் இடத்துல புரவி ஸ்டோர்னு ஒன்று இருக்குது ஜலன் சன்பெயினில். அங்கே போய் நின்றுவேன் சார் அந்த வானம்பாடி வாங்குறதுக்கு. இதெல்லாம் எதுக்கு நாம் சொல்கின்றோம் என்றால் இந்த அவருடைய பிராண்டிங், இந்த பிராண்டிங் கூட இப்போ கூட நான் சொல்கிறேன், இவ்வளவு காலகட்டம் ஒரே இடத்துல ஒரே நிகழ்ச்சியை 25 ஆண்டுகளாக இவர் செய்து ஒரு பெரிய ஒரு வாசகர் வட்டத்தை கூட்டி வைத்திருக்கின்றார் இல்லையா. அவரை எப்படி நம் வந்து வர்ணிக்கிறதுனே தெரியல. ஏன்னா இந்த பிணைப்பு தமிழை வாழ செய்ய வைக்கும் பொழுது இது வானொலிக்கு மறைமுகமாக ஒரு நன்மையை கொண்டு வருது சார். 25 ஆண்டு காலம் நானும் ஆசிரியர் வித்தியாசத்தோடு பயணித்துள்ளேன். நான் வேறு பத்திரிகைகள் இருந்தாலும் அவ்வப்போது ஒரு வளரும் வாசகனாக தென்றலுக்கு எழுதி வருகின்றேன். தென்றல் ஒரு ஜனரஞ்சகமான பத்திரிகை என்றாலும் ஆசிரியரின் தலையங்கள் என்பது ஒரு சமுதாயத்தின் போர்வாளாக, ஒரு சமுதாயத்தின் கேடயமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது. கேள்வி பதில் என்பது ஒரு விடியலை தருகின்ற, விடியலாக வருகின்ற வித்தியாசங்களும் ஒரு விடியல் தான். இந்த வானொலி